இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கும் பொழுது அவருடைய நிகரற்ற செயல் என்னவென்று சொன்னால், அவருடைய செயல் என்னவென்று சொன்னால், நிகரற்ற வல்லமையை நிரூபிப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. நேரம் இல்லாதபடியினாலே நான் வேகமாய் கடந்து போகிறேன். இரண்டாவது காரியம், இல்லாதவைகளை குறித்த முக்கியமான ஆண்டவருடைய இரண்டாவது வேலை. 1 கொரிந்தியர் 1:28 வசனம். 1 கொரிந்தியர் 1:28 வசனம். அடுத்தவங்க வாசிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். முதலாவது, தம்முடைய நிகரற்ற வல்லமையை வெளிப்படுத்த அழைக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருடைய வேலை என்னவென்று சொன்னால், இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார்? இல்லாதவைகளை தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அவர் என்ன செய்வார்? இல்லாதவைகளை தெரிந்து கொள்வார். எதற்காக தெரிந்து கொள்வார்? 1 கொரிந்தியர் 1:29 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:29. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நல்ல கவனிங்க. அவரை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக கர்த்தர் இப்படி செய்தார். வல்லமையை வெளிப்படுத்த இல்லாதவைகளை அழைப்பார். மகிமையை வெளிப்படுத்த இல்லாததை தம்முடைய கரத்திலே கர்த்தர் தெரிந்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி செய்வார்? உள்ளவைகளை அவமாக்குவதற்காக. நான் இருக்கிறேன், என்னை அசைக்கவே முடியாது என்று சொல்லி உள்ளவைகள் சொல்லும். அந்த உள்ளவைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு என் தேவன் இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இன்னும் சிலருக்கு புரியவில்லை. ஆண்டவர் சொல்ல விரும்புகிற கிரியையை நான் சற்று சொல்லுகிறேன். அசைக்க முடியாத நிலையிலே வேரூன்றி நிற்கிறதான தீய வல்லமைகளை சத்துரு ஒருவேளை உருவாக்கி இருக்கக்கூடும். அந்த நேரத்தில் கண்ணுக்கு இதுவரை தெரியாத, இதுவரை இல்லாதவைகளை தம்முடைய கரத்திலே கர்த்தர் எடுத்து, இருக்கிறேன், அசைக்க முடியாது என்று சொல்லும் நெருக்கத்தின் வல்லமைகளை என் தேவன் இல்லாமல் ஆக்குவார். வேதத்தில் சில உதாரணங்களை இந்த மாலை வேளையில் நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 13:2 வசனம். 1 ராஜாக்கள் 13:2 வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்னை சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி யோசியா பிறப்பதற்கு முன்பு 300 வருடங்களுக்கு முன்பு ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய பெயரை சொல்லுகிறான். யோசியா என்று ஒருவன் பிறப்பான், அவன் எனக்கு தூபம் காட்டுவான். எதற்காக அதை சொல்லுகிறார்? பாகால் வணக்கம், தேவன் விரும்பாத வழிபாட்டு முறைகள் அவர்கள் வாழ்க்கையிலே இருந்தது. ஆண்டவர் எவ்வளவு கிரியை செய்தாலும் அதை வேறறுக்க முடியவில்லை. வலிமையான நிலைமையிலே அது இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் 300 ஆண்டுகளுக்கு பின்னால் வருவதை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார், நான் யோசியாவை தெரிந்து கொண்டேன். அவன் நாட்களிலே சுத்திகரிப்பு உண்டாகும். அது நடக்குமா?
நடக்காதா என்று சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசியை வைத்து சொல்லுகிறார், இது நடக்கும்போது இதே பலிபீடம் ரெண்டாக மாறும், சாம்பல் கீழே கொட்டப்படும் என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 16-17 வசனம். யோசியா திரும்பி பார்க்கிற பொழுது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர சொல்லி இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து அதை தீட்டாக்கினான். 300 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்க்கதரிசி சொன்னது போலவே நடந்தது. இல்லாத யோசியாவை இல்லாதிருக்கும் போதே என் ஆண்டவர் கரத்திலே எடுத்தார். என் தேவன் அசைக்க முடியாததை அற்புதமாக இல்லாமலாக்கினார். பெலிஸ்தியர் இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் ஒடுக்கி ஆட்சி செய்கிறார்கள். இருக்கிறேன் என்று சொல்லிய பெலிஸ்திய வல்லமை இருந்தது, அதை யாராலும் அசைக்க முடியவில்லை. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-5 வசனங்கள். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள். பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேல் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், மோவியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுக்கு குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். என் தேவனாகிய கர்த்தர் வயலில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் சொல்கிறார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரன் இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், உன் பிள்ளையை என் கரத்திலே நான் எடுப்பேன். அந்த பிள்ளையின் மூலமாக 40 ஆண்டுகள் கிடைக்காத வெற்றி என் ஜனத்திற்கு கிடைக்கும் என்று இல்லாததை தெரிந்து கொள்ளுகிற தேவன் மிக சிறந்ததை நாம தெரிந்தெடுப்போம். மிக சிறந்ததை நீங்களும் நானும் தெரிந்தெடுப்போம். ஆனால் உபயோகமே இல்லாததை என் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். உபயோகம் இல்லாததை நாம தெரிந்து கொள்ள மாட்டோம். ஆனால் இல்லாதவைகளை, உபயோகம் இல்லாதவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதில் உங்களுடைய மனதிலே கூட இல்லை, உங்கள் பிளானிலே இல்லை, உங்கள் கனவிலும் இல்லை. இல்லாதவைகளை தெரிந்து கொள்வது எதற்காக தெரியுமா? அவருடைய மகிமையை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. பிரளயம் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருந்தபோது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 17வது வசனம். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் கர்த்தர் அதை பயன்படுத்த விரும்பினார். ஏன்? முழு உலகமும் ஆண்டவருடைய மனதை வேதனைப்படுத்தி மனிதனை உண்டாக்கினதற்காக தேவனை வருத்தமடைய செய்த பாவத்தினுடைய கொடுமை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. எவராலும் அதை அகற்ற முடியவில்லை. நல்ல கவனிய, தேவனாகிய கர்த்தர் இல்லாத மழையையும் இல்லாத பிரளயத்தையும் அழைத்து பூமியை கர்த்தர் சுத்திகரித்தார். கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் இல்லாததை
நீர் பயன்படுத்துவீராக. எப்படி பயன்படுத்துவார்? ஆண்டவருக்கு முதலாவது ஒரு ஆலயம் கட்ட வேண்டும். அதை கட்டுவதற்கு நாம இருந்தால் அதற்கு முன்பு ஆலயம் இதுவரைக்கும் இல்லை. ஆலயத்தை கட்டின மாதிரியும், அதாவது ப்ளூ பிரிண்ட் எதுவும் இல்லை. யாரை தெரிந்து கொள்வோம்? இவருக்கு வயது இருக்கிறது, இன்னொரு கையின் கீழே இவர் வேலை செய்திருக்கிறார், அனுபவம் மிக்கவர் என்று நினைத்து அந்த நபரை நானும் நீங்களும் என்ன பண்ணுவோம்? தெரிந்து கொள்வோம். ஆனால் ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? அவனுக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை, இதற்கு முன்பு ஒரு ஆலயத்தை பார்ப்பதற்கு ஒரு மாடலும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்த சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எப்போது தெரிந்து கொண்டார்? 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன், உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாயிருப்பான், அமைதி உள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம், சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தை அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். சாலமோனே, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். என்ன பேசினார்? உனக்கு பிறக்க போகிற குமாரன், அவனுக்கு சாலமோன் என்று சொல்லி நீ பெயரிடுவாய். அவன் தான் என்னுடைய ஆலயத்தை என்ன பண்ணுவான்? கட்டுவான். உண்மையில் ஆண்டவர் இதை எப்போது சொன்னார் என்று சொன்னால், கர்த்தர் அவனோடு கூட பேசும்போது பத்சேபால் கூட தாவீதினுடைய வாழ்க்கைக்கு வரவில்லை, சாலமோனை பெற இருக்கிற தாய் வாழ்வில் வரவில்லை. வராத நேரத்தில் என் ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோன் என்று சொல்லி ஒரு மகன் உனக்கு பிறப்பான், அவன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான். வயது இல்லை, அனுபவம் இல்லை, அறிவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இல்லாததை இருப்பதை அவமதிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். எங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். நல்ல கவனிங்க, மோசே தேவனை சந்திக்கிறான். மோசையை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுகிறார், தேவன் விரும்புகிறார். 11வது வசனத்தில் மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எம்மாத்திரம். 40 ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு பட்டம் இருந்தது, பதவி இருந்தது. அப்போது நீர் சொல்லி இருந்தால் நான் சாதித்திருப்பேன். இந்த 40 ஆண்டுகள் என்னால் பேசக்கூட முடியவில்லை, என்னால் பேசக்கூட முடியவில்லை. அவன் சொல்கிறான், நான் படித்தது கூட எனக்கு மறந்து போச்சு, நான் படித்தது கூட எனக்கு மறந்து போச்சு. நாற்றம் எடுக்கிற ஒரு இடையனாக நான் மாறி இருக்கிறேன். இப்போ நான் யாருன்னா பூஜ்யம் ஆயிட்டேன் ஆண்டவரே. இப்போ நான் யாரு? பூஜ்யம். 40 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், எனக்கு பட்டம் பதவியெல்லாம் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, சகல கலை இருந்துச்சு. 40 ஆண்டுகள் கழிச்சு சொல்றீரு, இப்போ படித்தது கூட மறைஞ்சு போச்சு. இப்போ நாற்றம் எடுக்கிற ஒரு இடையனாக நான் இருக்கிறேன், நான் பூஜ்யம் ஆயிட்டேன், நான் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவனை விடுவதாய் இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் என்ன சொன்னாலும், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களை விடுவதா இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு மோசேட்ட, நான் உன்னை அனுப்புவேன் என்று சொன்னபோது அடுத்தது மறுபடியும் சொல்லுகிறான், நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமில்லை. ஆண்டவர் மறுபடியும் அவனை விடுவதா இல்லை. இல்லாதவைகளை இருப்பதை போல உபயோகிக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை நாம சொல்லலாம், எனக்கு அனுபவம் இல்லை, எனக்கு பேச தெரியாது, தொடர்ந்து 2 வார்த்தை தொடர்ந்து என்னால் ஜெபிக்க கூட எனக்கு என்ன பண்ணாது,
தெரியாது. 2 வசனங்களை மனப்பாடமா கூட எனக்கு என்ன பண்ணக்கூடாது, சொல்ல தெரியாது. உமக்கு நான் செய்த, உமக்காக காரியத்தை செய்த எந்த அனுபவமும் எனக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை என நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் பார்க்கிற நபர் நீங்க தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒன்றுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற நபராக இருந்தா கர்த்தர் எதிர்பார்க்கிற நபர், கர்த்தர் தெரிந்து கொள்கிற நபர் நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் ஒன்றுமில்லை, என்னிடத்திலும் ஒன்றுமில்லை என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுவார், இருக்கிறவைகளை அவமாக்க என் மகிமையை வெளிப்படுத்த இல்லாதவைகளை உபயோகிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இல்லாததையும் உபயோகிப்பார், இல்லாதவர்களையும் உபயோகிப்பார். அதை செய்ய உங்களிடத்தில் ஒன்றுமில்லை, தேவைப்படுகிற எந்த காரியமும் நம்மிடத்தில் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த நீர் இல்லாதவைகளை தெரிந்து கொள்கிற கிருபை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை காண்பிப்பீராக, அதை செய்வீராக. எங்கள் சபையிலே கர்த்தர் செய்வீராக. இந்த தேசம் அதை காண்பதற்காக செய்வீராக. கர்த்தரிடத்தில் அப்படி கேட்க நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 3வது ஆண்டவர் செய்கிற வேலை, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனமும் 19வது வசனமும். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷமானது 19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. நல்ல கவனிங்க. 1வது நிகரற்ற வல்லமையை வெளிப்படுத்த இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். 2வது ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு இல்லாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். 3வது இல்லாதவைகளை காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. இங்க வெளிப்படுத்தல வாஸ்தவம் 19 நீ எழுது என்று சொல்லுகிறார். எதை எழுதுவது? இல்லாதவைகளை, இருக்கிறவைகளை, இனி சம்பவிக்க போகிறவைகளை, இனி சம்பவிக்க போகிறவைகள் என்று ஆண்டவர் சொல்வது யோவான் எழுதும்போது எங்குமே அது இல்லை. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 11, 12 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது மிருகம் என்கிற அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆனால் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து உலகை ஆளுகை செய்ய வருவான், அவன் ஆளுகை எப்படி இருக்கும் என்று சொல்லி படிப்படியாக அவனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். பார் என்று சொல்லுகிறார். எதை பார்க்க சொல்லுகிறார்? இல்லாததை, அதுவரை இல்லாததை பார்க்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய 3வது கிரியை இல்லாதவைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற தேவன். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 1வது வசனம், 14வது அதிகாரம் 1வது வசனம், 15வது அதிகாரம் 1வது வசனத்தையும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த, இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல, அங்கே எக்கால சத்தம் போன்ற என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. 14:1 15:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன்
மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேர் நிற்க கண்டேன். 15:1 பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. நல்ல கவனிங்க, எல்லாம் பாருங்கள். ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார், இதோ வானம் திறந்திருக்க கண்டேன். இரண்டாவது, இதோ ஆட்டுக்குட்டியானவரோடு 1,44,000 பேர் இருக்க கண்டேன். மூன்றாவது, மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு ஸ்திரீயை கண்டேன். எதற்காக ஆண்டவர் செய்கிறார்? அவர் திட்டம் நிறைவேறி முடியும் காலம் சமீபமாய் இருப்பதினாலே அவருடைய பிள்ளைகள் அதற்கு ஆயத்தமாய் இருப்பதற்கு, அவர் சபையை ஆயத்தப்படுத்துவதற்காக இல்லாதவைகளை என் ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. காணும்படி செய்கிறார். எப்படி உலகில் நடக்கும் செய்திகளை நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். நீங்கள் மட்டுமல்ல, உலகில் ஆண்டவரை அறியாதவர்களும் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு என் ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்து, மகனே மகளே, நாட்கள் அதிகமில்லை, மகனே மகளே, சபையே, நாட்கள் அதிகமில்லை. இது எல்லாம் என்ன காண்பிக்கிறது? அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார் என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்பதற்காக கர்த்தர் இல்லாதவைகளை காண்பிக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் என்று தட்டி எழுப்புவதற்காக இந்த கண்கள் செய்தியை பார்க்கும் பொழுது, ஆவியின் கண்கள் சீக்கிரத்தில் நடக்க இருப்பதை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அதை பார்க்க முடியாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சற்று மோசமாக இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். செய்தியை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் சொல்ல வேண்டும், தேவன் கிட்ட வந்திருக்கிறார். இல்லாததை இருப்பதை போல பார்க்க செய்கிறீர், நீர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்காக. இல்லாதவைகளை காண்பிக்கிற தேவன் வரப்போகிறதை மட்டுமல்ல, ஆண்டவர் காண்பிப்பார். நம்மிடத்தில் என்ன காண்பிப்பார்? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே இது இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே இது இருக்கக்கூடாது என்று இதுவரை உணராமல் ஏதேனும் இருந்தால், கர்த்தர் இல்லாததை இருப்பதை போல் சுட்டி காண்பிக்கிற தேவன். அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவரே எனக்கே காண்பிச்சிருங்க, மற்ற யாருக்கும் காண்பிச்சிடாதீங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் குற்றத்தை, என் தவறுகளை எனக்கே காண்பிச்சிருங்க, மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை குறித்து எனக்கு காண்பியோ, நான் முழுவதும் மாறுவதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு, ஆயத்தப்படுவதற்கு சரியாக அது இருக்கும். என்னை எனக்கு காண்பியும். எனக்கே தெரியவில்லை என்னிடத்தில் என்ன குப்பை இருக்கிறது என்று எனக்கே தெரியவில்லை என்ற சூழ்நிலையில் இந்த மாலை வேளை நீங்கள் வந்திருந்தால், ஆண்டவரே என்ன நன்மை இருக்கு, என்னிலே என்ன நன்மை இருக்கு என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி கர்த்தர் இல்லாததை இருப்பதை போல எனக்கு காட்டும். எதற்காக என்று சொன்னால், நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. மகிமையை வெளிப்படுத்த தெரிந்து கொள்வார், வல்லமையை தெரிந்து கொள்ள அழைப்பார். இன்னொன்று, இல்லாததை கர்த்தர் காண்பிப்பார். எதற்காக காண்பிக்கிறார் தெரியுமா? சபையே, நீங்களும் தானும் தேவனை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும். நாட்கள் கொடிதான நாட்கள். அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். என் பிள்ளை ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக இல்லாதவைகளை காண்பிக்கிற, இருப்பதை போல காண்பிக்கிற தேவன். இந்த 3 காரியங்களையும்
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை வேகமாக சொல்கிறேன். லூக்கா 1வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 15வது வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அப்போது யோவான் பிறக்கவே இல்லை. ஆனால் அவன் தகப்பனாகிய சகரியா அவனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று சொல்லி பெயரிடுவாயாக. அவன் மேசியாவுக்கு முன்னால் சென்று பாதையை செவ்வைப்படுத்துவான், இஸ்ரவேலரை ஆண்டவர் பக்கம் திருப்புவான் என்று இல்லாத ஒன்று நடப்பதை கர்த்தர் இருப்பதை போல சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவன் தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இல்லாததை இருப்பதை போல அழைக்கிறேன். யோவான் இப்ப இல்லை, ஆனால் அவன் இருப்பான் என்று உனக்கும் தெரியவில்லை. ஆனால் நான் அவனை இருப்பதை போல பெயர் சொல்லி அழைக்கிறேன். என்னால் அதை செய்ய முடியும். ஆனால் உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன். அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? யோவான் வரும்போது உன் இஷ்டப்படி நீ வளர்க்கக்கூடாது. வருவதற்கு முன்பே சொல்லிட்டார், பெயரையும் என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒரு நிபந்தனை சொல்றாரு, அந்த யோவான் வரும்போது உன் இஷ்டப்படி வளர்க்கக்கூடாது, நான் சொல்கிறபடி தான் அவனை என்ன பண்ண வேண்டும்? வளர்க்க வேண்டும். எல்லா பிள்ளைகளை போல உடுத்து வித்து வளர்க்காதே. அவன் திராட்சை பழத்தினால் உண்டான எதையும் என்ன பண்ணக்கூடாது? உட்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதல் நிபந்தனை என்ன தெரியுமா? நான் செய்யணுமா உன்னுடைய வாழ்க்கையில்? நானுடைய வாழ்க்கையில் இன்னவைகளை எதிர்பார்க்கிறேன். அது என்ன தெரியுமா? நான் நிபந்தனைகளை வைப்பேன், அந்த நிபந்தனைக்குள் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். முதல் கண்டிஷன், ஆண்டவர் சொல்லுகிற கண்டிஷன், நான் இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிறேன், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் செய்யணுமா? என்னுடைய முதல் நிபந்தனை, நான் என்ன நிபந்தனை விதிக்கிறேனோ அந்த நிபந்தனைக்கு உள் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ரெண்டாவது, 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 29வது வசனம். 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 29வது வசனம். அவன் நாட்களில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோ அசீரியா ராஜாவுக்கு விரோதமாய் ஐபிராத்தின் நதிக்கு போகிற போது ராஜாவாகிய யோசியா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். பார்வோன் நேகோ அவனை மெகிதோவிலே கண்டபோது அவனை கொன்று போட்டான். நல்ல கவனி, அவனை பெயர் சொல்லி அழைத்தார். யோசியாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவனை கனப்படுத்தினார், அவனிலே மகிமைப்பட்டார். எகிப்தின் ராஜா ஒரு யுத்தத்திற்கு போகிறான். போகும்போது அவனோடு யுத்தம் செய்ய வருகிறான். வரும்போது பார்வோன் சொல்கிறான், நான் அசீரியா ராஜாவோடு யுத்தத்திற்கு போகிறேன், உன்னோடு நான் யுத்தத்திற்கு வரவில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் கூட இருந்து இல்லாததை பயன்படுத்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து அந்த திமிரில் நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் தட்டி கொடுப்பார், இதுவரை அப்படித்தான் செய்திருக்கிறார் என்கிற மமதையில் உம்மை எதிர்த்து போரிடுவேன் என்று சொல்லி போரிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார். ஆண்டவர் சொல்கிற 2வது நிபந்தனை என்ன தெரியுமா? இல்லாததை அழைக்க எனக்கு தெரியும், இல்லாததை உபயோகிக்கவும் எனக்கு தெரியும், இல்லாததை காண்பிக்கவும் என்னிடத்தில் திட்டம் உண்டு. ஆனால் என் பிள்ளையினிடத்தில் நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உனக்கு அடாத வேலையிலே தலையிடாதே. அது உன்னுடைய வேலை அல்ல, உன்னுடைய காரியம் அல்ல. சபையே, இது உனக்கு உரியதல்ல. உனக்கு அடாத காரியத்தில் தலையிடாதே. எனக்கு தகாத காரியத்தில், இல்லாத காரியத்தில் ஆண்டவரே ஒரு நாளும் நான் தலையிடாதபடி கர்த்தர் என்னை தடுத்து நிறுத்துவாராக. இந்த 2 நிபந்தனைக்கும் நாம் உட்பட்டு கீழ்ப்படிந்து செய்ய ஆயத்தமானால் இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர் முதலாவது நிகரற்ற வல்லமையை
வெளிப்படுத்துவார். ரெண்டாவது பார்க்கும் பொழுது என்ன செய்தார் சொல்லுங்க? ரெண்டாவது என்ன செஞ்சார்? இல்லாதவைகளை அவமாக்க, அதாவது இருக்கிறவைகளை அவமாக்க இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மூன்றாவது இல்லாதவைகளை காண்பிக்கிறார். இதற்காகண்டா தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்த, தம்முடைய சபையை சுத்திகரிக்க கர்த்தர் இதை செய்ய வேண்டுமானால் இந்த 2 நிபந்தனைக்கு நீங்களும் நானும் உட்பட வேண்டும். அப்படியே ஒப்பு கொடுத்து எல்லாரும் முழங்கார் படிடுவோம். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறதே போல அழைக்கிறவர் சொல்கிறாரு, என்னுடைய நிகரற்ற வல்லமையை வெளிப்படுத்த நான் அழைக்கிறேன், என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த இல்லாதவைகளை நான் தெரிந்து கொள்வேன். மூன்றாவது, என்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லாதவைகளை நான் காண்பிப்பேன். எதற்காக என்று சொன்னால், என் பிள்ளை ஆயத்தப்படணும். நான் நெருங்கி வந்துட்டேன், வாசலண்டை வந்துட்டேன், என் பிள்ளைக்கு சுத்திகரிப்பு தேவை. என்னை சந்திக்க என்னுடைய பிள்ளை ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக இல்லாததை காண்பிக்கிற தேவன். அதை செய்யணும்னா 2 கண்டிஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் பிறக்கிறதுக்கு முந்தையே சொல்லிட்டாரு, எல்லாவற்றையும் சொல்லிட்டு பேர் விடுவா எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த யோவான் வரும்போது உன் இஷ்டப்படி நீ வளர்க்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதன்படி தான் நீ அவனை வளர்க்கணும். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை, நான் இன்னின்ன காரியங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன், என்னுடைய நிபந்தனைகளை நான் உனக்கு வைப்பேன், அந்த நிபந்தனைக்கு உட்பட்டுத்தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார், எல்லாம் செஞ்சான்ற மமதை உனக்கு வேண்டாம். உனக்கு தலையிடா, உனக்கு அடாத வேளையில் உன் தலையை நீட்டாத, தகாத காரியத்தில் இல்லாத காரியத்தில் போய் நீ தலையிடாதே. இந்த 2 காரியத்தை நாம் செய்வோமானால் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் நிச்சயமாய் செய்வார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய நிகரற்ற வல்லமையை வெளிப்படுத்த அழைக்கிறவர், உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லாதவைகளை காண்பிக்கிற தேவன் ஆயத்தப்படுத்துவதற்காக இது 3ஐயும் நீங்கள் செய்கிறீர். ஆனால் எங்களிடத்தில் 2 நிபந்தனை எதிர்பார்க்கிறீர். அந்த 2 நிபந்தனையும் நாங்கள் செய்ய இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படும். இந்த வாரம் முழுதும் வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.